வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளி பார்க்குற எல்லாருக்கும் மிக்க நன்றி. முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு 300+ உறவுகள் வந்திருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி. இன்னும் 300லாம் பெரிய தொகையாக இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனாலும் நம்மளோட சேனலுக்கு 300 ரொம்ப பெரிய விஷயம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மறுபடியும் மிக்க நன்றி. ஸோ போன காணொளி பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த காணொளியில் பைத்தான் பேசிக் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் ஓரளவு தெரியும், எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ் பற்றி முழுசாக புரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னால் முடிஞ்சாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்டில் கேளுங்க, மறக்காமல். நான் எல்லா கமெண்ட்டையும் படித்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். முதல்ல கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டை நீங்களும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஎம்டின்னு நீங்கள் ஸ்டார்ட்டில் டைப் பண்ணாலே வந்துடும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டேன். நான் இதை கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிட்டு இதை கொஞ்சம் பெருசாகிக்கிறேன், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. இதில் பிஒய் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். சில பேர் பைத்தானை டைப் பண்ணுவாங்க, எது டைப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நான் பிஒய்னு மட்டும் டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இன்கேஸ் இதில் எதாவது எரர் ஆச்சுன்னா எப்படி இதை ஓப்பன் பண்ணணும், பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் நான் செப்பரேட்டாக சொல்லி தந்திருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பைத்தானில் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டேட்டா டைப்ஸ் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான டேட்டா டைப்ஸ் என்னென்னா இன்டீஜர், ஃப்ளோட்டு, கேரக்டர், ஸ்ட்ரிங், பூலியன், இப்படி இருக்குது, 5 இருக்குது. ஸோ இதை ஒன்று ஒன்றா சொல்கிறது நிறைய பேருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும். இப்போ தான் ப்ரோக்ராமிங்கை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு. ஸோ நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பொருட்கள் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பொருட்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கிறத ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணுவீங்க. அதாவது ஒரு இடத்துல நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க எவ்வளோ வாங்குறாங்கன்றத கடைசியில் செக் அவுட்டில் பில் பே பண்ணும்போது ×5 ×10 நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பீட்ரூட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காய்கறி வாங்குறாங்க. ஸோ பீட்ரூட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கிட்டா, பீட்ரூட் இதுதான் பொருளுங்க. பீட்ரூட் ஈக்குவல் டு ஒரு 5 நம்பர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5, பீட்ரூட் ஈக்குவல் டு 5 என்ட்ரு. ஸோ பீட்ரூட் 5 நம்பர் அப்படின்றத சேவ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தவங்க கேரட் வாங்குறாங்க. கேரட் ஒரு 10 நம்பர் சேவ் பண்ணியாச்சு. ஸோ கடைசியில் வரும்போது பீட்ரூட் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ, கேரட்டோட மொத்த எண்ணிக்கை ரெண்டுத்துக்கும் கூட்டுத்தொகை எவ்வளோ அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. பீட்ரூட் ப்ளஸ் கேரட் இப்படி போட்டால் அதோட கூட்டுத்தொகை வந்துடும். நீங்கள் நினைக்கலாம் இது ஜென்ரலாக 5 + 10 அப்படின்னு போட்டாலே 15 வரப்போகுது, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சில பேர் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த பீட்ரூட் அப்படிங்கிறத நம்ம எங்கே வேணால் பயன்படுத்திக்கலாம். இது ஒரு யூனிக் வேல்யூ. அது பீட்ரூட்டுங்கிறது 5 மட்டும்தான். ஃப்யூச்சரில் அவர் இன்னொரு 2 பீட்ரூட் ஆட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பீட்ரூட் ஈக்குவல் டு 5 + 2 7. ஸோ பீட்ரூட் ஈக்குவல் டு 7 இப்படி கூட சேவ் பண்ணிட்டா, ஸோ நம்மளோட கூட்டுத்தொகையும் ஆட்டோமேட்டிக்காகவே மாறும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. பீட்ரூட் ப்ளஸ் கேரட் 17. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை 5 சேவ் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு 7 சேவ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம லேட்டஸ்ட்டாக சேவ் பண்ணது தான் எடுத்துக்கிட்டு அதை கேரட்டோட கூட்டி ரிசல்ட் கொடுக்குது. இதுதான் நம்பர்னு சொல்லுவாங்க பைத்தானில். இதுவே நீங்கள் C++ல் படிச்சிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இதை இன்டீஜர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டீஜர் பீட்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 5. இப்படி தான் நீங்கள் அதில் டைப் பண்ணுவீங்க. ஒரு வேரியபிளை ஃபஸ்ட்டு இன்ட்டு கொடுக்கணும், அப்புறம் வேரியபிளோட பேர், அதுக்கப்புறம் அதோட வேல்யூ. இப்படி தான் ஒரு வேரியபிளை அசைன் பண்ணுவாங்க. ஆனால் இது ஒரு டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ். ஆல்ரெடி நான் சொன்னேன், டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ்னால் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது பின்னாடியே நம்மளோட வேலையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிடுது, அதுவே பார்த்துக்குது வேல்யூவை. நீங்கள் என்ன வேல்யூ அசைன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டா டைப் எடுத்துக்குது. டேட்டா டைப்புன்றது ஒன்றும் இல்லைங்க, அதான் இன்டீஜர். ஸோ C++ல் இன்டீஜர் மாதிரி இதில் நம்பர்னு கொடுத்துறாங்க. நம்பர்ன்றது காமன் டேர்மு. என்னென்னா இன்டீஜர் வேல்யூ, ஃப்ளோட் வேல்யூ, காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் பைத்தானில் சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ A = 3 + 5Jன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ 3 + 5J இதை நான் சேவ் பண்ணிவிட்டேன். B = 1 + 1Jன்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ.
கொடுத்துட்டு a + b கொடுத்தா ரிசல்ட் வந்து நம்ம எதுவுமே பண்ணலங்க. ஆனாலும் கரெக்டாக 3 + 1 கூட்டி 4 கொடுத்துச்சு. 5 + 1 போட்டு 6j கொடுக்குது. அதுக்கு தெரியுது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை வந்து பைத்தானே கண்டுபிடிச்சி அதுவே அடிஷன் பண்ணி கொடுத்துரும் கையில். அதே போல் வந்து நெக்ஸ்ட் வேல்யூ வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ வச்சுப்போமே. ஃப்ளோட் ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒருத்தரோட ஹைட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஹைட் ஈக்குவல் டு 5.2ன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 5 feet 2 inches 5.2. இப்படி பாயிண்டில் தான் கொடுப்போம்ல, இது பேர் தான் வந்து ஃப்ளோட்டு. ஸோ இதையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணலாம். இப்போ இன்னொருத்தரோட ஹைட்டு h2ன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு 5.6 இருக்காருன்னா ஹைட் ப்ளஸ் h2ன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காகவே அது டெசிமல் பார்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் பண்ணி ரிசல்ட்டை இங்கே கொடுத்துரும். ஸோ இது வந்து ஃப்ளோட் வேல்யூ. ஸோ பைத்தானில் எதுவுமே பிரிக்கலை. நீங்கள் ஜஸ்ட்டு நம்பர் அப்படின்னாலே இன்டீஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் எல்லாமே அதுக்குள்ளேயே அடங்கிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இ-காமர்ஸ்க்கே வருவோம். திரும்பி இ-காமர்ஸில் வந்து நம்ம பீட்ரூட் கேரட்டை வாங்கியிருக்கோம். செக் அவுட் வரையும் போயிட்டோம். அங்கே வந்து உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, இல்லைனா உங்களோட ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஐடி எல்லாமே கேட்டு சேவ் பண்ணுவாங்களே. ஸோ இனிஷியலாக நான் நேம் ஈக்குவல் டு ஒரு பேர் எடுத்துப்போம். PREM பிரேம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். சும்மா ஒரு பேர் தான். இப்போது நேம் ஈக்குவல் டு பிரேம் இந்த மாதிரி கொடுத்தா இது ஒன்று மட்டும் எடுத்தால் இது பேர் கேரக்டர். அது அந்த PR அது ஒன்று மட்டும் ஒரு லெட்டர் வந்து கேரக்டர். இந்த மாதிரி ஒரு கூட்டாக ஒரு கண்டினியூஸாக ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அது பேர் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம வந்து அப்படியே கொடுத்தாலும் அந்த ஒரு கொட்டேஷன் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் நம்ம கொடுக்கணும். ஒரு கொட்டேஷன் மார்க், இப்படி ஒரு கொட்டேஷன் மார்க். இதை நம்ம இப்படி கூட கொடுக்கலாம். நேம் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் பிரேம். இதுவும் அதுவும் ஒன்று தாங்க. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லை டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்படி யூஸ் பண்ணால் அது தப்பு. இங்கே வந்து சிங்கிள் கோட்ஸ் முடியும் போது டபுள் கோட்ஸ் போட்டால் இது எரர் காட்டும். ஸோ நேம் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு டைப்பு, நான் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறேன் பிரேம். இது வந்து கரெக்டு. ஸோ இப்போ வந்து இந்த பியை மட்டும் நான் தனியாக பிரித்து எடுக்க போகிறேன். அந்த பீன்ற லெட்டரை மட்டும். அது எப்படி எடுக்கணும்னா நேம் ஆஃப் 0. இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக காட்டிடுறேன். அப்போ தான் வந்து புரியும். ஸோ நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து PREM இருக்கா. நீங்கள் நேம் ஈக்குவல் டு பிரேம்னு போட்ட உடனே அது எப்படி அசைன் ஆகும்னா இந்த வேல்யூ வந்து 0, இது வந்து 1, இது வந்து 2, அதே போல் இது 3. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும் ஒரு வேல்யூ. அது என்னென்னா -1, -2, -3, -4. சாரி, இது சரியாக வரல, ஆனால் புரியும்னு நினைக்கிறேன் இது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு 0 to infinity இப்படி போகும்போது மைனஸ்லேருந்து வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த பின்னாடி இருந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வேல்யூ மட்டும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எத்தனை இருக்குது உங்களுக்கு தெரிலனா ஜஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் -1 இப்படி கொடுத்தீங்கன்னா M மட்டும் தனியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு இங்கே புரியும்னு நினைக்கிறேன். -1 இந்த வேல்யூ வந்து -1, அதே தான் இந்த வேல்யூ வந்து 3. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா லாஸ்ட் வேல்யூ 4 தான் இருக்குது, ஸோ லாஸ்ட் வந்து 3 தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நேம் ஆஃப் 3ன்னு போட்டு எடுத்துக்கலாம். இப்படி நேம் ஆஃப் 3ன்னு போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் ஒருத்தர் வந்து இப்போ ரியல் டைம் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. ஒரு இ-காமர்ஸில் ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு பிரேம்னு இருக்கலாம், இல்லை பிரேம் குமார்னு இருக்கலாம். உங்களுக்கு வந்து கடைசி எத்தனாவது இருக்குது அப்படின்றது தெரியாது. அப்படி தெரியாதுன்னும் போது நீங்கள் நேம் ஆஃப் -1 போட்டு அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு லெட்டர் எடுக்க கற்றுக்கிட்டோம். இதே போல் ஒரு 3 லெட்டர் மட்டும் எனக்கு பிரித்து எடுக்கணும், 4 லெட்டர் மட்டும் பிரித்து எடுக்கணும் அப்படின்னும் சில பேர் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மட்டும் பிரித்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சூழல் வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க. நேமை எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்னா 0 to எந்த வேல்யூவில் முடியணும் அப்படின்னும் போது நான் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி ரிசல்ட் வருதுன்னு மட்டும் பாருங்கள். நம்ம இங்கே போட்டு பார்த்துடலாம் எப்படி ரிசல்ட் வரப்போகுதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து P, இது வந்துடும். நெக்ஸ்ட் வேல்யூ வந்து R, இதுவும் வந்துடும். அடுத்த வேல்யூ நம்ம 2 வரையும் கொடுத்துருக்கோம். ஸோ E வரும் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் E வராது. ஏன்னா பைத்தானில் டிஃபால்ட்டாக 0 to 2னா இதுக்கு முன்னாடி வரையும் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இது 2 மட்டும்தான் வரும். 0 to 3னா இந்த 3 மட்டும்தான் வரும்.
ஓவராக கன்ஃபியூஸ் ஆகுதோ? கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் ஈஸியாக இருக்கும். ஸோ 0 to 2னா 1 வரையும், 0 to 3னா 2 வரையும். ஸோ இப்போ நம்ம வந்து 0 to 2 கொடுத்துருக்கோம் பிஆர். ஏன்னா 0 வந்து பி வேல்யூ, 0 வந்து பி, அதே மாதிரி 1 வந்து ஆர் வேல்யூ. ஸோ இந்த 2 வந்து இ வேல்யூ, அது வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிரும். இது 2 மட்டும்தான் வரும். இதுவே நான் வந்து நேம் ஆஃப் 0 to 3 இப்படி கொடுத்தா ஃபஸ்ட்டு 3 வேல்யூ வரும். ஸோ உங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுவே 10 நிமிஷம் கடந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து நமக்கு ஒரு 3 டேட்டா டைப் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த காணொலியில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இதுவரையும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.